அவரு நம்ம அண்ணன் தயாரிப்பாளர் ஞானவேல் அவர்கள், தஞ்சை மாவட்டத்தில் சிங்கம், சென்னையிலும் ஒரு சிங்கம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பெரியவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அதே மாதிரி கீழே அமர்ந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். உண்மையிலே 39 வயசு தாண்ட போகுது. ஆனால் இந்த மாதிரி ஒரு பயம், ஒரு பதட்டம் எனக்கு வந்ததே கிடையாது. நான் உண்மையை சொல்லுவேன், வழக்கமாகவே அதான் வேணா தொட்டு பாருங்க என் கால ஆடு. அதுதான் வயசாயிடுச்சு, சடங்குகளுக்கு போட்டு வந்துல நினைச்சாதீங்க. உண்மையிலே தெரியல, எனக்கு வந்து என்னமோ ஒரு மாதிரி பதட்டம் பாருங்க. அதுக்கு 2 விஷயம். ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இப்படிங்கிற விஷயம் எல்லாம் வந்து எனக்கு சத்தியமா தெரியாது. நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன்னா, நம்ம தேவரு அப்படியே இந்த வருஷமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நான் 12 வயசுலயே வந்து பாட்டு பாடணும், குறத்துக்குள்ள டான்ஸ் ஆடணும், வண்டி திருமணத்துல வண்டியை கையை பிடிச்சி பாட்டு பாடணும் ஆசைப்பட்டிருக்காங்க. எனக்கு இந்த படிக்கிறதுல வந்து நம்மளுடைய நாட்டம் போகணும். மேடையில பார்த்தா ஜட்ஜ் இருக்கிறாரு, சுங்கவரித்துறை தலைவர் இருக்கிறாரு, அப்புறம் பெரிய பெரிய ஆபீசர் எல்லாம் இருக்கிறாங்க. அது இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு வந்து நடுநடு வேலை. இன்னொரு வரைக்கும் அந்த படத்தை எனக்கு பிரேமமா தான் இருக்கு. என்னத்தை பேசுறது, ஏதோ சினிமா நடிகரே, காமெடி நடிகரே, ஏதோ காமெடியா பேசுறோம். ஓகே, முத்துராமலிங்கத்தேவர் ஐயா பத்தி பேசணும்னா மாசங்கள்ல பேசுவேன் நான், சத்தியமா. ஆனால் இதை தாண்டி என்னுடைய சமூக மக்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுகின்ற ஒருவனுக்காக என்னுடைய கடைசி மூச்சு வரை பேசுவேன். ஆனா இதை பத்தி நான் என்ன பேசுறது அப்படின்ட்டு உள்ள போனேன். இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு உள்ள போனா அங்கே விவேக் இதேதான் கேட்கிறார். நான் என்ன நினைச்சேன்னா, சரி நாமெல்லாம் வந்து படிக்கிறேன், இது ஒரு நல்ல நிகழ்ச்சி. இது இன்னொரு விஷயம், எனக்கு உண்மையிலே தெரியாது, இது உண்மை. ஏன்னா நான் எந்த சலுகையும் வரைக்கும் எந்த அரசாங்கத்தாலையும் அனுமதிக்கல. +2 முடிச்சுட்டு சென்னைக்கு ஹோட்டல் வேலை செய்ய நம்ம வந்தோம். சக்தியிலேருந்து ஒரு நண்பர் வந்து உன்ன மாதிரி ஆளுநர் இருக்கா, மாலை கல்லூரின்னு ஒன்று இருக்குது, போய் படிக்காங்க. நான் அங்கேயே போய் படிக்கலாம். இன்னே வரைக்கும் என்னுடைய சாதி சர்டிபிகேட் ஒரிஜினல் இருக்குது. பட் மற்ற என்னுடைய +2 சர்டிபிகேட் எல்லாமே வந்து மாநில கல்லூரியில் தான் இருக்குது. முதல்வராக இன்னைக்கு பொறுப்பேற்றிருக்கிற கிருஷ்ணசாமி கலியமூர்த்திங்கிற பேராசிரியர் நீங்க தலைமை முதல்வராக இருக்காரு. அது வந்து வாங்கி சொல்லிட்டாரு, நான் போய் வாங்க, நிச்சயமா நான் போய் வாங்கிடுறேன். ஏன்னா என் பையனுக்காவது இது என்னங்கிறத நான் புரிய வச்சேன். அதனால இதுவரைக்கும் சென்னைக்கு வந்த இத்தனை நாட்கள்ல நான் ஒரு நடிகர், ஒரு பாடகர், இன்னைக்கு அதுவும் வளர்ந்து வர ஒரு நடிகர். நான் நிறைய சினிமாவோடய சாதிக்க வேண்டிய நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் என்னுடைய உறவு மக்களுக்காக, என்னுடைய சகோதர சகோதரிகளுக்காக என் வாழ்நாளில் என்னால் முடிஞ்சது, என்னால் காசு பணம்லாம் கொடுக்க முடியாது, ஆனால் உடல் உழைப்பை என்னால் கொடுக்க முடியும். ஆக இந்த சென்னைக்கு வந்த இத்தனை காலங்களில் என் இனிய சகோதரர்களே சகோதரிகளே கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க, 3-4 பேர், அவங்களுக்கு முதல்ல நன்றி. ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், இதுவரைக்கும் நான் எந்த அரசியல் மேடையில் ஏறியது கிடையாது. இதுவரைக்கும் நான் எந்த அரசியல் தலைவர்களை பார்த்து கை கொடுத்ததும் கிடையாது. இதுவரை நான் எந்த அரசியல் மேடைகளிலும் நான் நிகழ்ச்சி கூட நடத்தியது கிடையாது. ஆனால் முதல் முறையாக ஒரு அரசியல் தலைவர் இருக்கின்ற மேடையிலே நான் ஏறி இருக்கிறேன் என்று சொன்னால் அது என் சமூகத்தை காக்க வந்த ஒரு தலைவரையாக இருக்கக்கூடிய அண்ணனை நான் பலமுறை சந்தித்திருக்கின்றேன், அண்ணனுக்கு தெரியும். அண்ணனோடு பலமுறை நான் பேசியிருக்கின்றேன், அண்ணனுக்கு தெரியும். அண்ணனுடைய சிவபுரத்தில் இருக்கக்கூடிய தேட்டர் நிலையனுடைய படத்தை வெளியிட்டு அவரிடத்தில் பண விஷயமாக கூட பேசியிருக்கின்றேன். ஆனால் இன்றைக்கு உண்மையிலேயே அதாவது அண்ணன் யாரு அப்படின்னா அவர் ரொம்ப பெரியவர்.
அதை எப்ப பார்த்தேன்னா நான் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஃபிஷர்மேன்ஸ் மீனவ நண்பர்கள் மூலியமா எனக்கு கோயில் திருவிழாவெல்லாம் கச்சேரி கொடுப்பாங்க. நான் போயிட்டு திரும்பி வரும்பொழுது சம்டைம் அந்த சிதம்பரம் அந்த சரௌண்டிங்ல ஒரு சின்ன டிராபிக் ஜாம் ஆகும். என்னன்னு பார்த்தா ஏற்ற மாதிரி ஒரு சஃபாரி போட்டு ஒரு 10 பேர் தடுக்க ஓடிட்டே இருப்பாங்க. ஒரு வண்டி போயிட்டே இருக்கு. அதுல யார் போறா அப்படின்னு கேட்டா வாண்ட யாரும் பார்ப்பாங்க. ஆனா அவர் யாருன்னு எனக்கு சத்தியமா அப்ப தெரியாது. அப்ப அந்த வாண்ட யாருன்னா நமக்கு சொந்தக்காரங்களா கூட எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு அது எனக்கு தெரிஞ்சிருக்குது. உண்மையிலே எனக்கு சந்தோஷம். இன்னைக்கு இந்த சமூகத்தினுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. அன்னைக்கு நீங்க பாடினூர் நாகராஜ நம்ம நடராஜனுடைய மேடையை நீங்க பேசும்போது நம்ம உறவினர் பெருமக்கள் கூட நீங்க பேசும்பொழுது 2 முறை 3 முறை அதே சிதம்பரம் தொகுதியிலே போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் தோல்வியை தழுவி, ஆனால் நான் கூட்டணியாக சேர்ந்த பிறகுதான் அந்த தொல் திருமாவளவன் தோல்வியை வெற்றி பெற்று இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்திருக்கிறார் என்று சொன்னீர்கள். உண்மையிலேயே அது எனக்கு அந்த நேரத்தில் அவ்வளவு பெரிய ஆணவத்தையும் கர்வத்தையும் எனக்கு கொடுத்தது. ஏனென்று சொன்னால்